ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, கார்த்திகை தீபம் எதனால நம்ம கொண்டாடுறோம்? நம்ம முன்னோர் காலத்துல இருந்து அறிவியல் ரீதியாவும் சரி, மக்களின் நலனுக்காகவும் சரி, கொண்டாடப்படும் விழாவாக இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மீனவர் குடும்பத்துல பிறந்தவங்க தான் பார்வதி தேவி. முன்னொரு காலத்துல அறிவியல் ரீதியா மக்களின் நலனிற்காக ஒவ்வொரு விழாவாக கொண்டாடப்பட்டது. அதுல முக்கியமான ஒன்றுதாக இந்த கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபம் குறித்து புராணங்கள்ல கூறுகையில் மீனவர் குடும்பத்தில் பார்வதி தேவி பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பார்வதி தேவி மீன் போன்ற அழகிய கண்களுடன் பிறந்ததால் கயல்கண்ணி என அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. கயல்கண்ணி மீது ஆசைப்பட்ட சிவபெருமான் மீனவ இளைஞனாக மாறி அவரை மணந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிவன் பார்வதியாக பர்வதராஜனுக்கு தரிசனம் கொடுத்தார். அதனால் மீனவர்களை பர்வதராஜ குலம் எனவும் அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு மாசத்திலும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த பண்டிகையில் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில தாங்க இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் வருவதனால கார்த்திகை தீப திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. 27 நட்சத்திரங்களை குறிக்கும் தான் இந்த கார்த்திகை தீபம். கோவில்ல மட்டும் இல்லைங்க, நம்ம வீடுகள்லையும் தீபங்கள் ஏற்றும் போது நம்முடைய வீட்டில் 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் 27 தீபம் ஏற்றுவது மிக சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை தீப திருநாள்ல சொக்கப்பனைக்கு நெருப்பு வைத்து சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றிய நாளைதான் கார்த்திகை தீப திருநாள் என்று சொல்றோம். ஜோதி பிளம்பாக தோன்றிய சிவன் விஷ்ணு பகவானும் பிரம்மாவும் யார் பெரியவர்கள் என சண்டையிட்ட பொழுது அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றிய தினத்தை தான் இந்த கார்த்திகை தீப திருநாளாக நாம் கொண்டாடப்படுகிறோம். கார்த்திகை தீபத்தை 3 தினங்களாக கொண்டாடுவோம். அதுல முதலாவது குமாராலய தீபம், இரண்டாவது சர்வாலய தீபம், மூன்றாவது விஷ்ணுவலாய தீபம் என நாம் வழிபட்டு வருகிறோம். 3 நாள் தீபத்தின் மகிமை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கார்த்திகை தீப திருநாள் என்று மிகவும் புகழ்பெற்ற திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்படும். ஜோதி பிளம்பாக சிவபெருமான் காட்சி அளித்ததை நினைவு கூறும் வகையில் தான் திருவண்ணாமலை உச்சியின் மேல் தீபம் ஏற்றப்படுகிறது. கார்த்திகை தீபம் வருவதற்கு முன்னதாகவே அங்கு முன் ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கும். 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது கொப்பரை வைக்கப்படும். இருள் அகன்று ஒளி மிகுந்த வாழ்க்கை நாம் காண டன் கணக்கில் நெய் ஊற்றி மாலை 6 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. திருவண்ணாமலையில் இல்லங்களில் தீபம் ஏற்றினால் இருள் அகன்று ஒளி மிகுந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதினால் ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் இந்த கார்த்திகை தீபம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த தடவை நீங்க உங்க வீட்டுல கார்த்திகை தீபம் ஏத்துனீங்கன்னா 27 நட்சத்திரங்களை குறிக்கின்ற வண்ணம் 27 அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக நல்லதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கப்பா. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.